படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு 3 பேர் மலை ஏறத்தை காட்டுறாங்க. இங்க இவன் ரோப்பை ஃபிட் பண்ணி மேலே ஏறிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதுல பாத்தீங்கன்னா ஃபிட் பண்றான். சோ சடனா உள்ள இருந்து ஒரு பறவை பறந்து வந்த உடனே பயத்துல கீழே விழுக போயிடுறான். சோ மலையில ரோப் ஜாயிண்ட் ஆனனால தொங்கிட்டு இருக்கிறான். கூட வந்தவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு சொல்லி ஒன்றும் புரியல. அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இவனும் அங்க இருக்கிற பாறையை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அவனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ திரும்பியும் அவன் ட்ரை பண்றான். அப்போ அந்த ரோப்பை இருந்துக்கிட்டு அவன் கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். இதை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்குமே ஒரு மாதிரி பயமாயிருது. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணி 51 வீக்ஸ் காட்டுறாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்டு தான். அதை நினைச்சி கஷ்டப்பட்டுட்டே குடிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட அப்பா வந்து பேசினா கூட அவாய்ட் பண்றா. ஒரு கட்டத்துல இறந்து போனான்னு சொல்லிட்டு எல்லா மாத்திரையும் எடுத்து போட பாக்குறா. அந்த பார்த்து அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா போன் அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துடுறா. 2 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீ இன்னும் அதே தானே நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்க, சோ உனக்கு பயத்தை போக்கணும்னா நம்ம இந்த ஒரு ஈஃபல் டவருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா அதுக்கு அவ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. இருந்தாலும் அடுத்த நாளே போலான்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோனை கூட்டுக்கிட்டு விளாக் எடுக்கலாம்னு ஒரு 2000 அடி இருக்கிற ஒரு டவருக்கு போகிறா. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு கேட்ல டேஞ்சர் அண்ட் டெத்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. அது எதையுமே அவ பெருசா கண்டுக்காம எகிரி குதிச்சு உள்ள போகிறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வெற்றிகரமா அந்த ஒரு டவரை ரீச் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து டவரை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அவ இதுக்கெல்லாம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஆதல் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே சேஃப்டி பெல்ட்டை கட்டிக்கிட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேலே ஏறும் போது ஒரு மாதிரி கம்பி எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகும்போது மேல கம்பியில இருக்க நெட்டு லூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாதி தூரம் ஏறிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுது. ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டவரோட எட்ஜு கிட்ட வந்த உடனே அங்க இருக்க கம்பி எல்லாம் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சு நெட்டெல்லாம் கீழே விழுகுது. இருந்தாலும் அவங்க பயந்துகிட்டே அந்த எட்ஜி கிட்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஜாலியா போட்டோ எடுத்துக்கிட்டு விளாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, சோ கீழே போலாம் சொல்லி போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் ரோப்பை கட்டிக்கிட்டு ஒரு படியா கீழே இறங்குறா. அப்ப அங்க இருக்கிற கம்பியில இருக்க நெட்டு ஃபுல்லா கீழே விழுந்துருது. அவங்க ஏறி வந்த கம்பியும் ஒரு சைடா சாஞ்சிருது. என்னை அவளும் கீழே விழுக போயிடுறா. அப்ப மேல இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கையில கெட்டியமா பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஏறி வந்த கம்பி எல்லாமே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயினை மேல இழுத்துடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் போனை எடுத்து யாருக்காச்சும் கான்டாக்ட் பண்ணி கூப்பிடலான்னு பார்த்தா கூட யார் போன்லயுமே டவர் இல்ல. ஏன்னா இவங்க 2000 அடி மேல டவர்ல இருக்காங்க. ஸோ அதனால டவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாக்ஸ்ல அதுல ஒரு பைனாகுலரும் ஒரு கன்னும் கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே தெரியல.